திரைப்பட இயக்குனர் கரு பழனியப்பன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்த்து கோ பாலன்கிற ஒரு விவசாயி தான் வாங்கின டிராக்டருக்கு தவணை கட்டலைன்னு சொல்லி காவல்துறையால் அடித்து இழுத்துக் கொண்டு செல்லப்பட்டது. இதுல முரண் என்னன்னா, விஜய் மல்லையா தப்பிச்சு போன அன்னைக்கு தான் சிவபாலன் அடி வாங்கினாரு. அடி வாங்கி இழுத்துட்டு போனாங்க. ஆனா சிவபாலன் 2011 வாங்கின கடன் வெறும் 3,80,000 ரூபாய் தான். 2016 அவர் கட்டின தொகை 4,10,000 ரூபாய். ஏறத்தாழ கட்டிட்டாரு. மிச்சம் வட்டியா மிச்சம் இருந்துச்சு. அதுல 2 தவணை தான் கட்டல. அந்த அடிச்சு இழுத்து செல்லப்பட்ட விவசாயி பாலன் இருக்காருல்ல, அவர் இன்னைக்கு இந்த வருஷம் என்ன வானார் நம்ம யோசிக்கணும்ல. அப்போ டிராக்டருக்கே தவணை கட்ட முடியாது விவசாயி. இந்த ஆண்டு என்ன செய்யறாருன்னா, அவர் 3.5 ஏக்கர்ல கரும்பு போட்டிருக்காரு, 1.5 ஏக்கர்ல நெல்லு போட்டிருக்காரு. தண்ணி இல்ல, 3.5 ஏக்கர் கரும்பு கருகிருச்சு, வழி இல்ல. 1.5 ஏக்கருக்கு பக்கத்து நிலத்துக்காரன் ஆழ்துளை கிணறு வச்சிருக்கான். அவங்கிட்ட தண்ணி வாங்கி இந்த பயிரை காப்பாத்துறாரு பாலன். அப்ப அந்த பாலன் 3.5 ஏக்கர்ல போட்ட கரும்பு இருக்குல்ல, அதனால அவருக்கு ஏற்பட்ட நட்டம் 5 லட்சம் ரூபாய். இந்த வருஷம் ஒன்னும் வருமானம் கிடையாது, எதுவும் கிடையாது. 5 லட்ச ரூபாய் வருமானம் இல்ல, 5 லட்ச ரூபாய் அதுல வரும். அதுக்கப்புறம் செலவு எல்லாம் போக அவருக்கு என்ன மிஞ்சுன்னு பாத்துங்க. இதை போல எல்லா மாவட்டங்களையும், குறிப்பா தஞ்சை மாவட்டங்கள்ல எல்லா விவசாயிகளையும் இப்படி பாதிக்கப்பட்டவன் தற்கொலை பண்ணிக்கிறான். தற்கொலை பண்ணிக்கிட்டா ஆளும் அமைச்சர் என்ன சொல்றாரு, நோய் முற்றி முதுமையினால் இறந்தவர்களை எல்லாம் விவசாய இறப்புல கணக்குல லிஸ்ட்ல சேர்க்கிறாங்கன்னு சொல்றாங்க. நான் தமிழ்நாட்டு அமைச்சர் சொல்றாரு, முதுமையில நோயுற்று இறந்தவர்கள் எல்லாம் இவங்க லிஸ்ட்ல சேர்க்கிறாங்க, அவங்க எல்லாம் அப்படி இல்லைன்னு சொல்றாரு. ஏன்டா நான் புரியாம தான் கேட்கிறேன். முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததா அறிவிக்கப்பட்டது ராத்திரி 11 மணிக்கு. 11 மணிக்கு அறிவிக்கப்பட்ட உடனே 12:30 மணிக்கு நத்தத்துல குட்டுப்பட்டியில பெரியசாமின்னு ஒருத்தர் அதிர்ச்சியில இறந்தாருன்னு சேர்க்கிறீங்க. நத்தம் குட்டுப்பட்டி பெரியசாமி எனக்கு தெரிஞ்சவர். அவர் 8 மாத காலமா நோயுற்று இருந்தாரு. அவர் அன்னைக்கு தற்செயலா ராத்திரி 1 மணிக்கு இறந்து போனாரு. அப்ப உனக்கு தேவைன்னா சம்பந்தம் இல்லாம நோயில செத்தவன் எல்லாம் முதலமைச்சருக்காக செத்தவன் லிஸ்ட் சேர்த்துக்குவ, நிஜமாவே வறட்சியில செத்தவன் எல்லாம் நோயுற்று செத்தவன் சொல்லுவியா? அப்ப இந்த ஆட்சி யாருக்காக நடக்குது? எவன் இந்த நாட்டில் தன வறுமையில சாகுறானோ, எவன் கடன்ல சாகுறானோ அவனை நீ சொல்ல மாட்ட. எவன் நோயில சாகுறானோ அவனெல்லாம் முதலமைச்சருக்காக செத்தான் லிஸ்ட் வச்சுக்கீங்களா?